பார்த்தீங்கன்னா, அது சீமான் அவர் இப்ப பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு. அவர் என்ன பேசினாரு? அது எதுக்காண்டி பேசினாரு? இப்ப எதுல போய் முடிஞ்சுக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க போகலாம். அதான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரஸ் மீட் அப்ப அந்த பத்திரிக்கையாளர் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாரி நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப திராவிடத்த எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன வரும்போது என்னலாம் என்னலாம் பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ண போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் எதிரி திராவிடம். பெரியார் தான் என்னோட எதிரி. அங்க ஆரம்பிக்குது. பெரியார் இப்ப எதுக்காண்டி தமிழுக்கு போராடினாரு? அவர் என்ன செஞ்சாருன்னு இப்ப தூக்கி வச்சு இந்த திராவிடம் கொண்டாடிட்டு இருக்கு. திராவிட மண், பெரியார் மண் எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க? அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப? அப்படி ஃபர்ஸ்ட் எனக்கு பெரியார் வந்து தமிழுக்கு எதுவுமே பண்ண கிடையாது. அவர் பண்ணது பேசின எல்லாமே தமிழுக்கு எதிரானது, தமிழ் மக்களுக்கு எதிரானு சொல்லிட்டு அங்க பேச ஆரம்பிக்காரு. அப்படி பேசிட்டே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, தன்னோட சுய இச்சைக்காண்டி, தன்னோட சுய லாபத்துக்காண்டி உனக்கு காம எண்ணங்கள் ஏற்பட்டா உன்னோட தந்தையோட கூட பிறந்த ஒரு தாயோட சரி, உன்னோட சகோதரியும் சரி, உன்னோட மகளோட சரி அந்த ஆசையை தீர்த்துக்கொள் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சீமா அவங்க சொல்றாரு. அவங்க சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பெரிய அதான் ஒரு பெரிய விஷயம் ஆக்குது. என்ன இப்படி இப்படி எல்லா பயிரும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் வந்து பெரியார சொல்லாதான் சொல்லிட்டாரு, எப்படி சொல்லலாம், என்ன ஆதாரம் அவர்கிட்ட இருக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு, அப்படி இப்படி எல்லா போட்டியும் எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து மற்ற எல்லா இயக்கங்கள்ல இருந்து பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பிச்ச பிரச்சனை தாங்க அது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீமான ஒரு போட்டு வந்து ஆரம்பிக்கும் போது பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராகவும் ஒரு கட்சியின் ஒரு பெரிய தலைவராகவும் வந்து வழியெடுத்து வந்திருப்பாரு. அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் விலகி அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பெரியார் வந்து தமிழ் தேசியக்கு எதிரானவர். அவர் தமிழ் மொழி வந்து ஒரு காட்டுமிராண்டி பாஷை, தமிழ் மொழி வந்து விட்டு ஒளி, உன் வீட்டை வேலை பார்க்கறத கூட தமிழ்ல பேசி பழகாத, தமிழ் சனியன் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசியிருக்காரு. பெரியார் வந்து தமிழுக்காண்டி எதுவுமே பண்ண கிடையாது. அவரை வந்து நாங்கள் முழுக்க முழுக்க எதிர்க்கிறோம். பெரியாரை அழிச்சிட்டு அவரோட சித்தாந்தத்தை அழிச்சிட்டு தான் இங்கே தமிழ் தேசத்தை வளர்க்க முடியும் அப்படின்னு வந்து சீமான் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ அதில் வந்து அந்த மாதிரி ஒரு தன்னோட சுய இச்சைக்காண்டி தாயோடையும் மகளோடையும் ஒரு உறவை வச்சுக்கோன்ட்டு பேசுறது பெரிய சர்ச்சையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து எல்லாருமே வந்து பெரியார் வந்து துரைமுருகன்லாம் பேசுறாரு. பெரியாரை பற்றி பேசுறவங்க வந்து பிறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருந்து அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்து சீமானுக்கு ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரி சீமான் பேசுனது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மைதான். அவர் பேசுனது எந்த ஒரு தப்பு கிடையாது. அவர் பேசியதுக்கு ஆறாதான் நான் தரேன், என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஸ் மீட்டை அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி சீமான் பேசுனது போய் என்ன சொல்றீங்க? சீமான் பேசின வார்த்தை இருக்காலே சரியா தெரியல. ஆனா சீமான் பேசின வார்த்தை காட்டி பெரியார் அதிகமா பேசியிருக்காரு. அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் தரேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருப்பாரு. அதை போய் ராஜா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ஒட்டியுமே எல்லாருமே கொஸ்டின் வந்திருக்கும். ஆமா, சீமான் வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காரு, பொலிட்டிக்கல் மாதிரி போயிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஒரு மாதிரி பெரியார் பத்தி பேசி இவ்வளவு பெரிய சர்ச்சையாகணும், சர்ச்சையா அவர் வீடு வந்து முற்றுகையிடப்பட்டதுல இருந்து அவர் மேல கிட்டத்தட்ட 80 கேஸ் மேல புக் ஆகி இவ்வளவு ஒரு திடீர்னு ஒரு ரியாக்ஷன் எதுக்கு வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வந்திருக்கும். சீமான் வந்து சிம்பிளா அந்த இடத்துல வந்து ஒரு காய் நகட்டுறாரு. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்திய தேசிய கட்சி வந்து பாஜக. இப்போ ரீசெண்டாக பெருசாக பேச போகிற கட்சி வந்து டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம். இப்போலாம் போயிட்டு இருக்கும்போது அவர் சீமான் டைரக்டாக அட்டன் பண்ணிட்டாரு டிஎம்கேவை. டிஎம்கே விஸ் என்டிகே, நான் ஆளுங்கட்சியாவது இப்போ எதிர்கட்சி நாங்களாக இருக்கோம், அடுத்து நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவோம். நான் வந்து எதிரியாக நினைக்கிறது டிஎம்கேவை, திராவிட சித்தாந்தத்தை, பெரியாரின் கொள்கையை நான் அதை இருக்கிறேன். மற்ற கட்சி எனக்கு தேவையில்லை, மற்றவங்களாம் நான் போட்டி போட கிடையாது, எனக்கு எதிரி டிஎம்கே ஆளுங்கட்சி அப்படின்னு கிளியராக ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஓகே, நீங்க ஒரு இவ்வளவு நாள் டிஎம்கே எதிர்த்து வந்துடுறீங்க, திடீர்னு பெரியாரை பத்தி பேச என்ன காரணம் அப்படி கேட்கும்போது ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருப்பாரு. ஆமா, இத்தனை வருஷமா நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி வந்துட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் என்ன, தமிழுக்காண்டி போராட மக்கள் நாள் என்ன, வேலு நாச்சியார் வந்து அழகு முத்துக்கோன்ல இருந்து முத்துலாங்க தேவர் வந்து மருதுபாண்டியில இருந்து தமிழுக்காண்டி போராடிருக்காங்க, தமிழ் மண்ணுக்கு ரத்தம் சிந்தி உழைச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் பேசுறது 50 வருட காலத்துக்கு முன்னாடி இருந்த திராவிடத்திலிருந்து பெரியாரை கொண்டு வந்து பெரியார் மண், பெரியார் தேசம், திராவிட மண் சொல்ற எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நேற்று ஆரம்பிச்ச விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அவரு என்னான்னு கூட ஃபுல்லாக தெரியாம தந்தை பெரியாரை என் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நான் இவ்வளோ நாள் முன்னேற்றி வச்ச இவ்வளோ நாள் நம்ம இளைஞரை ஃபுல்லாமே தமிழ் தேசம் என்ன, அது எப்படி இருக்கும், அது என்ன எப்படி கொண்டு போகணும்னு தெளிய வச்சு புரிய வச்சு ஒரு வழிநடத்தி கொண்டு வந்தா, எங்கன்னு வந்தவர் விஜய் அவருக்கு என்ன கூட புரியாம இந்த மாதிரி திடீர்னு வந்து தந்தை பெரியார் எங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் இவ்வளவு நாள் இந்த பின்பத்தை
தமிழ் தேசிய பிம்பத்தை கட்டமைச்சு வந்துட்டு இருக்கும்போது விஜயை வந்து திடீர்னு சொல்லும்போது இப்போ நான் இவ்வளோ நாள் புரிய வச்ச இளைஞருக்கெல்லாம் புத்தி மாறி பெறுமா இல்லையா? அவங்களுக்கு இவனால தெரிய வச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போகும் இல்லையா? இங்கே அடிக்க ஆரம்பிக்கணும். இங்கே அடிக்கிறதுல இருந்து பெரியார் அந்த ஒழிக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். இதுதான் ஃபுல் காரணம். அதாவது பெரியார்ன்றது ஒன்றுமே கிடையாது. இது பெரியார் மண் கிடையாது, பெரியாரே வெறும் மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பெற்றலாம் பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. அவர் சொல்கிற கருத்துக்கள் ஃபுல்லாமே இப்போ இதுதான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நடந்த கேஸும் சரி, அதுக்கு பின்னாடி அந்த எந்த ஒரு சண்டை சரி சரி இந்த டங்ஷன் சரி, அதெல்லாம் வந்து டங்ஷனுக்கு வந்து ஒடியா வந்து போராடி மக்கள் வெட்டி போட்டாச்சானா அதெல்லாம் மறைச்சி இப்போ டாப்பில் இருக்கு பார்த்தீங்கன்னா சீமான் என்ன பேசுகிறாரு? சீமான் பெரியார் பற்றி என்ன பேசிட்டாரு? சீமானுக்காண்டி பெரியாரை பற்றி பேசுறதுக்காண்டி அங்கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரபாகரன் செஞ்ச ஃபோட்டோக்கு பார்த்தீங்களா அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து நான் தான் ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்தேன்னு அவர் சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அது கொஞ்சம் பெரிய ஒரு வைரல் ஆச்சு. இந்த மாதிரி அவர் வந்து சீமான் அவர் மாற்றி பேசுகிறாரு. அவர் வந்து சும்மா இன்னைக்கு ஒன்று பேசுகிறார், நாளைக்கு ஒன்று பேசுகிறார், திடீர்னு வந்து பெரியார்த்தை பேசிட்டு இருக்காரு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் சிம்பிளாக ஒரு பொலிட்டிக்கலை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அதாவது இந்த இந்த இடத்துல 2026 எலெக்ஷன் வர போகுது. இங்கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் நிற்கணும், அப்போ நம்ம பேசுறது எப்படி ட்ரெண்டிங் ஆகணும், அப்போ நம்ம அடிக்க வேண்டிய கட்சி எது? டிஎம்கே. அவங்க சித்தாந்த கொள்கை தலைவர் பெரியார், நம்ம சித்தாந்த தலைவர் பிரபாகரன். இப்படி சித்தரிச்சு ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்டு வந்து திராவிடமா தமிழ் தேசியமா, பெரியாரா பிரபாகரனா, இப்படி வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு அவர் சைலண்டாக கட்டமைச்சு வந்துட்டு இருக்காரு. இது யாருக்குமே தெரியாமல் பல பேர் திட்டுறீங்க. அவர் பேசுகிற வந்து சிலர் பிடிக்காம இருக்கலாம், அதை தப்பாக கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவர் சிம்பிளாக ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம் விஸ் திராவிடம், இங்கிட்டு பெரியார், இங்கிட்டு பிரபாகரன், இப்படி ஒரு கட்டமை கொண்டு வந்து நாங்கள் வரோம். இது ஒரு பெரிய பின்பமாக கிரியேட் பண்ணி அவர் அடித்து வந்துட்டு இருக்காரு தட்டி. நிறைய நெகட்டிவ் பரவுது. நிறையா வந்து நியூஸ் ஃபுல்லாமே ஒரு போட்டு நல்ல விதமாக பெரியாரை பற்றி பேசுங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே இன்னொரு போட்டு பயங்கர எதிர்ப்பு தெரிஞ்சாலுமே அவர் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கார். சீமான் யூடியூப் சேனலும் சரி, இன்ஸ்டா தந்தாலும் சரி, சீமான் ஃபோட்டோ போச்சுன்னா ஒரு வியூஸ் போகுது. ஒரு 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 கும்பல் வந்து திட்ட ஆரம்பிக்குது, ஒரு கும்பலை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி பயங்கர ட்ரெண்டிங்கில் அவர் போயிட்டுருக்காரு. அவர் வந்து பின்வாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து சாரி கேட்குறதோ மன்னிப்பு கேட்குறது அப்படி கிடையாது. நீங்கள் பெரியாரை பற்றி நீங்கள் சரியாக பேசுகிறீங்களா, நான் சொன்னது தப்பா, என் கூட வந்து தர்க்கம் பண்ணுங்கள், என் கூட வந்து விவாதம் பண்ணுங்கள், அப்போ நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீங்கள் தெரியாத நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் கிளியர் அண்ட் கட்டாக அடித்து போயிட்டுருக்காரு. இப்போ இதுதான் ரீசெண்டாக போயிட்டுருக்கு.